நாய் குறுக்கே வருவதால் சாலையில் ஏற்படும் விபத்துகள் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. சாலையின் குறுக்கே சென்ற நாயால் இருசக்கர வாகனத்தில் சென்ற காவலர் ஒருவர் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானார். அவரது தாய் கண்ணீர் விட்டு கதறிய காட்சிகள் காண்போரை கலங்க வைத்தன. திண்டுக்கல் மாவட்டம் பழனி 14வது பட்டாலியன் காவலரான முனியாண்டிக்கு 27 வயதாகிறது. கடந்த 7ஆம் தேதி சொந்த ஊரான தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு கும்மணந்தொழு கிராமத்திற்கு சீலையம்பட்டி வேப்பம்பட்டி கிராம சாலையில் இருசக்கர வாகனத்தில் முனியாண்டி சென்றுள்ளார். அப்போது நாய் ஒன்று திடீரென சாலையின் குறுக்கே சென்றதால் இருசக்கர வாகனத்திலிருந்து முனியாண்டி தவறி விழுந்தார். விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்த காவலர் முனியாண்டி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தார். காவலர் முனியாண்டி மூளைச்சாவு அடைந்த நிலையில் அவரது இதயம், கல்லீரல், தோல், கணையம், சிறுநீரகங்கள் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் குடும்பத்தினரின் சம்மதத்துடன் தானமாக வழங்கப்பட்டன. காவலர் முனியாண்டியின் உடல் உறுப்புகளை தானமாக வழங்க அவரது குடும்பத்தினர் சம்மதம் தெரிவித்த நிலையில் உடல் உறுப்பு தானம் நடைபெற்றது. கஷ்டப்பட்டு படிக்க வைத்து காவலர் வேலைக்கு சேர்ந்து காப்பாற்றுவான் என எதிர்பார்த்தோம். கடைசியில் என் மகனால் யாராவது உடல் உறுப்புகளை வைத்து பயன்படட்டும் என அவரது தாய் ராணி கண்ணீர் விட்டு கதறி அழுதார். இது பார்ப்போரை கலங்கடிக்கும் வகையில் இருந்தது. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சின்ன பிள்ளையிலேருந்தே கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. நம்பி போலீஸ்ல பிசியில் இருக்கான். ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரும்போது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா மூளை டெட் ஆயிடுச்சு, பிரெயின் டெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துடுச்சு. என்ன ஆர்கன்ஸ்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என் தம்பினால ஒரு 4-5 பேர் நல்லா இருக்கட்டும், அவங்க மூலியமா என் தம்பி வாழட்டும் அப்படின்றதுக்காக உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு. எங்களுக்கு காட்டு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா தான் படிக்க வச்சாங்க. நீ என் வாழ்க்கையில் என்ன செய்கிறியோ செய்யலை, படித்தாதான் நீ முன்னேற முடியும், படித்து ஒரு வேலைக்கு போயிரு, நீ வேலைக்கு போனால் தான் நம்ம கஷ்டம் தீரும். எங்கள் அம்மா அதை செய்யாத வேலை கிடையாது, பார்க்காதது கிடையாது. எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்த உடனே படித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதுக்கேற்ற மாதிரி என் தம்பி படித்து வேலைக்கு போயிட்டியா. ஆனால் இப்போ ஆக்சிடென்ட்னால தான் எங்களை விட்டு அவன் இல்லை. இப்போ அவன் அந்த உடல் உறுப்பு தானம் பண்ணனால அவங்க அதால் யூஸ் ஆகுற எல்லாருமே நல்லா இருக்கட்டும். நீங்கள் 10 பேர் இருக்க பொதுமக்கள் எங்களுக்கு உதவி கொடுக்கணும். நான் பிறந்தது கும்மணந்தொழுவியா, என்னை கட்டி கொடுத்தது பாலாரொட்டி. நான் செய்யாத வேலையில் எங்கள் வீட்டுக்காரர் என்னை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி கன்றாய் வெட்டி என்னை விட்டுட்டு இறந்துட்டாரு. இறந்ததில்லை, நாங்கள் என் பிள்ளைய 2 நல்லா படிக்க வச்சேன். என் மையன் வேலைக்கு போயிட்டான்னு நான் வச்சு போய் சந்தோஷமாக இருந்தேன். என் மையன் என்னை இப்போ தவிக்க விட்டுட்டான். ஏன் 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு நான் வேலை செஞ்சேனியா, நான் 5 ரூபாயிலேருந்து களவட்டுறேனியா. என் மையன் உயிர் எங்களை பறக்க விட்டு போயிடுச்சு. நீங்கள் 4 பொதுமக்கள் நல்லதை செஞ்சு நான் என் மையன் உயிரை என்ன எதாட்டு போகலாம். என் உணவு உருப்பிட்டது என்ன இருக்கும் என் மனுக்கு 4 பேர்த்துக்கு தானம் முடிங்க சார். அவன் திரும்ப வந்திருக்கேன். வரமே நாய் உடுக்க போயிடுச்சுன்னு அங்கே இருந்த பசங்க எனக்கு ஃபோன் போட்டாங்க, கிந்தி கரப்பாயிங்க. அதை கேட்டு நான் வீட்டில் ஒரு 6000 இருந்துச்சு, எடுத்துக்கு நான் ஓடி அந்த ஜிஎஸ்க்கு. அங்கே வர சின்னமனூருக்கு போனால் காணாவளுக்கு போச்சுறாங்க, காணாவளுக்கு போனால் மருதி போச்சுறாங்க. மருதியில் என் மகனை நான் இழந்துட்டேன். விபத்தில் மூளைச்சாவு அடைந்ததால் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட காவலரின் உடல் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது.